விஜய் சார் கேட்டார். ஸோ வந்து இப்போ வைபவ் இவனை எனக்கு தெரியும்ல ஆல்ரெடி. ஆமாம்மா நீங்கள் அந்த சீனில் வந்து பார்த்ததுக்கப்புறம் இவனை நீங்கள் பார்த்தது உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும் அப்படின்ட்டு அப்படியே பிளாங்காக நின்று இருந்தேன் நான். ஓரளவுக்கு இப்போ வெங்கட் பிரபு ஃபர்ஸ்ட்லேருந்து அவர் கதை சொன்னதில்லை இதுவரையும். கேட்டால் வந்து எனக்கே தெரியலடா அப்படின்னு தான் சொல்லுவார் அவர். அதே மாதிரி வந்து இப்போ வந்து பெரிய படம் பண்ணுறதுனால வந்துட்டு ஓ உனக்கு கதையெல்லாம் தெரியுமா. தமிழ் சினிமாவில் வரல. ஸோ டெஃபினட்டாக வந்து இது வந்து ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும். ஓ இப்படி ஒன்று இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதில் நிறைய ஃபீமேல் கேரக்டர்ஸ் தான் வந்து இந்த படத்தை வந்து எலிவேட் பண்ணுது. இப்போ பேங்க் புரியும். ஸோ ஊதாரித்தரமாக அந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கிற கை பைபிள்ஸ் லைக். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் யூ சீயிங் இஸ் அ வெரி சீரியஸ் கேரக்டர் தெரியுமா. அப்போ இவங்களுக்கு எப்படி இருந்துச்சு? டைரக்டர் வந்து சொன்னார் ஓகே ஓகே 36 படம் பண்ணீங்கன்னு சொன்னார். ஆனால் நீங்கள் பேசும்போது உங்கள் கண்ணு கொஞ்சம் இதுவாகிடுச்சு, கலங்கி இருந்துச்சு ஒருத்தர் சொல்லும் போது. ஸோ இது 25th மூவின்னு சொல்லியிருக்கீங்க. பேர் வந்து ரணம். இது உங்களுக்கு ரணமாகவே இருக்குமா இல்லை ஆதி மகிழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஒரு ஒரு அதான் சொன்ன மாதிரி வந்து இந்த மாதிரி ஸ்கிரிப்டு எனக்கு தெரிஞ்சு இது வரலும் வரல. ரொம்ப சினிமாவிலையா தமிழ் சினிமாவில் வரல. ஸோ டெஃபினட்டாக வந்து இது வந்து ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும். ஓ இப்படி ஒன்று இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதில் நிறைய ஃபீமேல் கேரக்டர்ஸ் தான் வந்து இந்த படத்தை வந்து எலிவேட் பண்ணுறது. நான் ஒரு சின்னதாக ஒரு சப்போர்ட்டிங் மாதிரி இருக்கும் அந்த படத்தில். எப்பவுமே ஒன்று இருந்தாவே பயங்கரமாக கலாச்சி கலகலப்பாக கொண்டு போயிடுவீங்க. அது வேற 3 ஹீரோயின் வேற இல்லை சைலண்ட் ஆக்கி வச்சுருக்காங்க, சரக்கு வேற போட்டுக்கிறீங்க. 3மே கிடைக்கல. அதுதான் ஒரு ஹீரோயின் வந்து ஒரு 3 நாள் தான் ஷூட்டிங் இவங்க. அதுக்கப்புறம் காணும் திருப்பி சரக்கு அடிக்கிற சீன் போயிட்டேன். இவங்க வந்து போலீஸு, அவங்க வந்து ஒரு மதர் கேரக்டர். ஸோ ஹீரோயின் அந்த மாதிரி ஹீரோயின் அந்த டியூட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஒரு டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் இருக்கும் படம். சார் வேற டீம் நீங்கள் சொல்லிட்டீங்க, அப்போ நீங்கள் இதை பற்றி சொல்லி ஆகணும். தளபதி 68 ஷூட்டிங் போயிட்டு இருக்குங்க. நல்லா போயிட்டு இருக்கு. உங்கள் ரோல் என்ன சார்? அதுதான் ஆக்சுவலி நீ கரெக்டாக கேட்டீங்க. முந்தானே தான் வந்துட்டு ஏதோ ஒரு சீக்வன்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு இருந்தாங்க. எடுத்துகிட்டு இருக்கும்போது விஜய் சார் கேட்டார். ஸோ வந்து இப்போ வைபவ் இவனை எனக்கு தெரியும்ல ஆல்ரெடி. ஆமாம்மா நீங்கள் அந்த சீனில் வந்து பார்த்ததுக்கப்புறம் இவனை நீங்கள் பார்த்தது உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும் அப்படின்ட்டு அப்படியே பிளாங்காக நின்று இருந்தேன் நான். பிரபு வந்துட்டு பயங்கரமாக சொல்லிட்டு இருந்தார் இந்த மாதிரி. ஆமாண்ணே அது இங்கே வந்து இதுக்கப்புறம் அது போய் இதுக்கப்புறம் அது நீங்கள் கரெக்டாக இவனை நீங்கள் பார்க்குறீங்கன்ற மாதிரி ஏதோ சொன்னார். அப்படியே பிளாங்காக இருந்தேன். விஜய் சார் வந்து என்னடா பார்க்குறேன்னாரு. இல்லை உங்களுக்கு கதை தெரியும், நீங்கள் என்ன டவுட் கேட்கலாம், எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் என்ன கேட்குறது. இவ்வளோ நாள் ஷூட்டிங் பண்ண கதை இல்லைண்ணா எப்படிறா நான் பிரபுடே நீ வாங்கி போடுறா நீ என்ன சும்மா டேட் பண்ணுறேன்ட்டு. ஸோ அந்தளவுக்கு தான் எனக்கு கதை தெரியும். பட்டு ஒன்று தெரியும், பயங்கரமாக வருது. இல்லை அதில் ஒரு டவுட் இருக்கு. அதுலேயுமே தளபதி சாரோட உங்களுக்கு அதிகமான ஹீரோயின்ஸ் பேர் இருக்கா? இல்லை. அதே மாதிரி ரஜினி சார் படத்துலையும் நடிக்கிறதா சொன்னாங்க. எந்த படம்? கேள்விப்பட்டேன் சார். நீ சொன்னது உண்மையாகட்டும் தெரியல, எந்த மாதிரி எதுவும் இல்லை. சரி நெக்ஸ்ட் யாராச்சும் 2 கொஸ்டின் மட்டும் கேளுங்களேன், டைம் இல்லை. அப்படி இல்லை. ஓரளவுக்கு இப்போ வெங்கட் பிரபு ஃபர்ஸ்ட்லேருந்து அவர் கதை சொன்னதில்லை இதுவரையும். கேட்டால் வந்து எனக்கே தெரியலடா அப்படின்னு தான் சொல்லுவார் அவர். அதே மாதிரி வந்து இப்போ வந்து பெரிய படம் பண்ணுறதுனால வந்துட்டு ஓ உனக்கு கதையெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாரு. ஃபர்ஸ்ட்லேருந்து சரோஜாலேருந்து வந்து இதுவரையும் கதை சொன்னதில்லை. சரோஜாலாம் நடிக்கும் போதெல்லாம் வந்து ஓடிக்கிட்டே இருப்போம் நைட். ஆனால் திருப்பி வந்து ஈவினிங் ஷூட்டிங் போகும்போது சரண் அதெல்லாம் கேட்கும்போது இன்றைக்கி என்ன இருக்கும், அதே தான்டா ஓட்டு மேலே ஓடி அங்கேருந்து இங்கே நாங்கள் ஓடிக்கிட்டே இருப்போம். காலையில் விட்டுருவாங்க, போயிட்டு திருப்பி நாளைக்கு வந்து ஓடலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ படம் பார்த்தா தான் தெரியும் ஜென்ரலாக வெங்கட் பிரபு படம் எல்லாம். வைபவ் உங்கள் வீட்டில் அவங்க அண்ணன் பெரிய ஒரு மாஸ் வில்லனாக இருக்காரு. இந்த வண்டி வரும்போது பிக்கப் உங்களுக்கு வண்டி பிக்கப் பண்ண வருமா இல்லை அவருக்கு? அது ஆச்சு, ரீசெண்டாக ஆச்சு. கொஞ்ச நாள் நடுவில் அப்படி வந்து சும்மா வீட்டில் உட்காந்து டிவி பார்க்கும்போது வந்து கார் வந்திருக்குன்னாங்க. கார் வந்திருக்கா நம்மளுக்கு யாரும் சொல்லவே இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். சரி ஒரு நம்பிக்கையில் தான் போனேன். யாரோ ஒருத்தர் அடித்தார் கதை சொல்லணுன்ட்டு, அவரு வந்திருப்பார் போல இருக்கு அப்படின்னு கீழே போனேன். பார்த்தா இவன் மேக்கப்பு கிட்லாம் எடுத்துக்கிட்டு ஷூட்டிங் போயிட்டு இருந்தான். இனோவா மாறிடுச்சு.
கொஞ்ச நேரம் அவன் இவெல்லாம் நான் சொல்லிட்டு போவேன், நான் ஷூட்டிங் போகிறேன், கொஞ்சம் இந்த வேலைலாம் பாருன்ட்டு அவன் சொல்லிட்டு போனான். இந்த மாதிரி இவங்கெல்லாம் வருவாங்க, கொஞ்சம் பார்த்து அந்த பில்லாம் செட்டில் பண்ணி நான் ஷூட்டிங் போய்ட்டு வரேன். எந்த படம் எல்லாம் பெரிய படம் சொல்லிட்டு இருப்பான். ஸோ அதனால் கொஞ்சம் அடக்கி வைக்கிறாங்க இப்போ. அதுதான் இன்னைக்கு தான் தெரியுது எனக்கு அவர் ஷார்ட் ஃபிலிம்ல வந்திருக்காருன்ட்டு. இல்லை கதை நல்லா சொன்னார், அதை விட நல்லா எடுத்தார் பாலாஜி. இப்போ நல்ல சொன்னார், அதை விட பெட்டராக எடுத்திருக்காரு படம். பேசிக்காக நிறைய ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர்ஸோட தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களோட சொல்கிற நரேஷன்லேயே தெரிஞ்சிடும் எப்படி நல்லா எடுப்பாங்களா இல்லையான்ட்டு. என்ன சார் ஆக்சுவலி அதான் முன்னாடி சொன்ன மாதிரி, ஸோ இந்த படம் வந்து ரொம்ப கண்டென்ட்டாக கொஞ்சம் புதுசாக இருக்கும் ஆடியன்ஸுக்கு. ஸோ அது கன்வே பண்ணுற முதல் என்னதான் கதையை நாங்கள் ரெடி பண்ணி பிஹைண்ட் த ஸ்க்ரீன் நாங்கள் ஒர்க் பண்ணாலும், ஸோ அதை ஒரு மீடியமாக பயன்படுத்துறது வந்து ஆர்டிஸ்ட் தான். ஸோ ரொம்ப யூஸ்வலாக த்ரில்லர் அண்ட் ஒரு டார்க் ஃப்ளேவர்ஸ் மூவிஸ் வந்து இவங்க தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் ஒன்று இருக்குது. த்ரில்லரா இந்த ஆக்டர் சூப்பராக பண்ணுவாருப்பா. இப்போ எங்களுக்குமே இப்போ ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்லும் போது ஒரு 5 ஹீரோ அவரும் சொன்னார் சாரும், இவங்கெல்லாம் பண்ணால் சூப்பராக இருக்கும்பா அப்படின்னாரு. ஆக்சுவலி நாங்கள் அதை இல்லை அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக கிடையாது ஆக்சுவலி, ஏன்னா அவர் பண்ணதே இல்லை அந்த ஜானர். ஸோ அது வந்து பண்ணவே கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தோம். ரொம்ப ஆனஸ்டாக சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நாங்கள் சூஸ் பண்ணது வைபவனாக தான் சூஸ் பண்ணியிருந்தோம். நான் சொல்கிறது மது சார் இதுக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே நாங்கள் பிக்ஸ்டேக்கில் பார்த்தீங்கன்னா வைபவ் சார் ஃபோட்டோ வச்சு தான் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து ஆக்சுவலி அப்ரோச் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இவர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பார், ஏன்னா நீங்கள் யூஸ்வலாக டைலாக் கவுண்டர் அடிச்சுக்கிட்டு இப்போ எப்படி பார்க்குறீங்களோ ஸோ அதே மாதிரி தான் இருப்பார் இல்லையா. ஸோ கதை சொல்லி முடித்தேன், எனக்கு செட் ஆகுமா, அது ரொம்ப சீரியஸாக இருக்குது, சரி ஓகே கதை நல்லா இருக்குது நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். எப்படி என்ன மாதிரி அப்படின்னும் போது நான் அவர்கிட்ட சொன்னது ஒன்று தான், அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலை. இப்போ நீங்கள் கதை கேட்கும் போது நீங்கள் எப்படி நான் இவ்வளோ சீரியஸாக கேட்டீங்க, இதே மாதிரி எனக்கு ஸ்பாட்டில் கேமரா முன்னாடி இருந்துட்டாலே ஐ வில் பி ஹாப்பி. ஸோ இது நம்ம கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிடும். அண்ட் அந்த லுக்கு, ஸோ சால்ட் அண்ட் பெப்பர் லுக் வந்து ரொம்ப பெருசாக பண்ணலனாலும் மைல்யூட்டாக சின்ன ஒரு டிஃப்ரென்சியேஷன் இருக்கும், நீங்கள் ட்ரைலர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த லுக்கும் நாங்கள் அழகாக செட் பண்ணி கலர் பேலட் அண்ட் மேக்கிங் வைஸ் அதான் சொன்னேன், மொத்த க்ரூவுமே உட்காந்து மீட்டிங் வச்சு இப்படி தான் அந்த படம் வரப்போகுதுன்றதுல ரொம்ப கான்ஷியஸாக தான் இந்த படம் பண்ணோம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் நான் திருப்பி அங்கே ஒரு தடவை சொன்னேன், இங்கேயும் சொல்கிறேன். ஸோ பெரிய டேரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணாதான் அவங்க நல்லா படம் பண்ணுவாங்கன்ற ஒரு மித்து இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இந்த படம் படம் நல்லா இல்லைங்கிறது வந்து ஆடியன்ஸ் அண்ட் நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க, அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. பட் மேக்கிங் வைஸ் இந்த படம் டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் நான் இங்கே திருப்பி நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ பெரிய டேரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணாதான் இவங்க இந்த நல்ல படம் பண்ணுவாங்க, மேக்கிங்காக மிரட்டுவாங்கன்ற ஒரு விஷயம் வந்து அதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. தானியா ஹோப் சரஸ்வதி 2 பேரும் கொஞ்சம் சொல்லுங்களேன், வைபவ் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கொஞ்சம் சொல்லுங்க. நமக்கு ஊதாரித்தரமா அந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கிற கை வைபவ் இஸ் லைக் தட். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் யூ சீயிங் ஹிம் இஸ் a very serious character. தெரியுமா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பார்த்த உடனே வந்துட்டு? எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் செட்டில் ரொம்ப காமாக பேஷண்ட்டாக இருக்காங்க. காமா இருந்தாரா? காமா பேஷண்ட், ஓகே. சரி, ஸோ ஹவ் இஸ் யுவர் ஃபாதர்? அவங்களுக்கும் தமிழ் தெரியும், நீங்கள் தமிழில் பேசலாம். நல்லா இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு, பொல்லாத குருவி. நைஸ். ஸோ ஹவ் வாஸ் யுவர் ஃபீலிங் இந்த படம் வந்து வைபவ்? நான் எப்பவுமே யோசிப்பேன் இந்த ரொமான்டிக் காமெடி இந்த மூஞ்சிலாம் ஏன் நடிக்கணும்? இல்ல அப்படியெல்லாம் இல்ல நினைச்சிருப்பாங்க. இல்ல மாண்டேஜ் சாங்ல வந்து நம்ம they'll be laughing ஸ்லோ மோஷன்ல பேசிட்டு ஏதோ இன்டராக்ஷன் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ என்ன பேசிட்டு இருப்பாங்க நான் யோசிச்சுட்டே இருப்பேன். டின்னர் சாப்பிட்டீங்களா, இது பண்ணீங்களா, அந்த தாண்டி ஏதோ சொல்லிட்டே இருப்பாங்க. நேச்சுரலா நான் சிரிச்சுட்டே இருந்தேன். ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் காமெடிக்காக. வைபவ் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சுதா ஃபைனலி? ஆமாம், அவங்க ஆக்சுவலி சிரிச்சுட்டே பேசுவாங்க. எப்போ ஷார்ட் முடிய போகுது, எப்போ வீட்டுக்கு போகலாம், சரியா இன்னும் கொஞ்சம் நேரம். ஸோ இட் வாஸ் ரியலி ஃபன் ஒர்க்கிங் வித் யூ. நான் வந்து ஆக்சுவலி அவங்களோட ஃபேன் அடியே எஸ் மது சாங்லேருந்து. ஸோ நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அவங்க ஃபேவரட் சாங். அவங்க சொன்னாங்க யாருமே அந்த பாட்டு கேட்கவே இல்லை, நீங்க ஏன் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க? இல்லை இன்னும் நிறைய உண்மை வருது, சொல்லுங்க.
ஆமாங்க, ஒரு ரீசெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ சொன்னவங்க தான் ஞாபகம் வருது. அது அமெரிக்காவில் நாசால ஒரு சயின்டிஸ்ட்டு சரி. அவர். அவங்க ஒய்ஃப் வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஹார்ட் சர்ஜன் யூஎஸில். அவங்க ஒய்ஃப் வந்துட்டு நாசால சயின்டிஸ்ட்டு. ஒரு பார்ட்டியில் மீட் பண்ணேன். அவங்க வந்து உங்களால் தாங்க நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணோம். ஐயோ. ரொம்ப உங்களால் நான் என்னங்க பண்ணேன் அப்படி எதாவது மேதமான்னு பார்த்தீங்களா? நான் இல்லை ஒரு ஒரு சாங் கேட்டு நாங்கள் லவ்வில் விழுந்து நாங்கள் வந்து இன்னைக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கணும் அந்த சாங் தான் அப்படின்ட்டு இந்த சாங் எங்களுக்காக ஆடுங்கன்னு சொல்லி ப்ளே பண்ணாங்க. ஓகே, அந்த அளவு ரீச் ஆயிருக்கு. ஒரு கெஸ்ஸு, நீங்கள் ஒரே ஒரு பாட்டு உங்களுக்கு பிடிச்சதா எதாவது சொல்லுங்களேன். ஐயோ. சும்மா ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். யாரும் எதிர்ப்பு நானே ஷாக் ஆகிட்டேன் நான். அந்த மாதிரி ஒரு சாங் தெரியல, நீங்களே சொல்லிடுங்க ஏதாவது. கோடான கோடி. ஹலோ நான் போய் பேசல, விஜய் சேதுபதி பாடியிருப்பார். மச்சா மல்சான்னு ஒரு ஒரு மாஸ் பாட்டு. அந்த பாட்டு போட்டினால தான் நாங்கள் ஒன்று சேர்ந்து யூஎஸ்ல இப்போ சந்தோஷமா இருக்கோம். நாங்கள் எப்படி இருக்கோம் எனக்கு. ஒரு நிமிஷம் மிரண்டு போயிட்டீங்களா? அவர் பெரிய ஹார்ட் சர்ஜரி, இவங்க நாசா சயின்டிஸ்ட், எந்த பாட்டு சேர்ந்துருக்காங்க பாருங்க. அவ்வளோ பெரிய ரிலாக்ஸ் கொடுத்துருக்கு உங்க பாட்டு. நான் ஓடிட்டேன் பார்ட்டில. ஓகே, நன்றி, சந்தோஷம். இந்த படத்தோட டீம் ஒரு ரிமெம்பரன்ஸ்க்காக ஒரு ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்டுக்கலாம். ரணம் டீம் அப்படி கொஞ்சம் ஸ்டேஜ்க்கு வாங்க.